ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டாணி பருப்பை வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா இந்த மாதிரி வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வடிகட்டிட்டு வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பட்டாணி பருப்பை வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து கொரப்பாக வந்து நம்ம அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். பொதுவாக வடைக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க கீழநல்லி இலையை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த இலையை ஆட் பண்ணி செய்யும் போது நம்மளுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துட்டு நம்மளுக்கு குணமாகும். ஸோ ரொம்பவே வந்து ஹெல்த்தியான வடைனே சொல்லலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து உருண்டைகளாக வந்து நம்ம வந்து பிடிச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே வந்து பிடிச்சி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா உருண்டைகளுமே வந்து பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து பொரிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்குது. இப்போ இன்னொரு பேனில் வந்துட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வடை மாதிரி எப்படி நம்ம தப்புவோமோ அதே மாதிரி அந்த ஷேஃபில் நம்ம ரவுண்ட் ஷேஃபில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிடலாம். சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து டைம் எடுக்கும். பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலே வந்துட்டு எப்படி ஹெல்த்தியான கீழநல்லி வடை எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ கன்ஃபார்ம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.